திருவள்ளூர் மாவட்டம் பாகல்மேடு செம்பேடு இடையே பட்டா இடத்திலிருந்து செங்கல் சூளைக்கு மண் எடுப்பதாக அனுமதி பெற்றுவிட்டு அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 100 ஏக்கர் நிலத்தில் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை தட்டி கேட்ட கிராமத்தினரை லாரி ஏற்றி கொலை செய்துவிடுவோம் என மிரட்டியதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பாகல்மேடு ஆகிய கிராமங்களை இணைக்கும் பகுதியில் சென்னையை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் செங்கல் சூளைக்கு மண் எடுக்க செம்பேடு பகுதி, அதாவது 151/13B என்ற சர்வே எண் கொண்ட பட்டா இடத்தில் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் இன்று வரை சுமார் 20 நாட்கள் அனுமதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் அரசு அனுமதி பெற்ற பட்டா இடத்தில் மண் எடுத்து செங்கல் சூளைக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக செம்பேடு கிராமத்தை சுற்றியுள்ள சுடுகாடு, அது போன்ற அரசு புறம்போக்கு இடங்கள், பொதுமக்கள் பயிர் செய்து வந்த இடம் என பல்வேறு அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக செம்மண், குண்டுக்கல், சவுடுமண் திருட்டில் ஈடுபட்டு அதிக அளவில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து கிராமத்தினர் கேட்டபோது, வாயை பொத்திக் கொண்டு செல்லுங்கள், இல்லை என்றால் லாரி ஏற்றி கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாகவும், கனிம வள விதிமீறல்கள் குறித்து கண்காணிக்க வேண்டிய கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் பெயரளவுக்கு வந்து ஆய்வு செய்வது போல் பார்த்துவிட்டு நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் சென்று விடுவதாகவும், இதனால் அதிகாரிகளின் துணையோடு கனிமவள கொள்ளை நடைபெறுகிறதோ என்ற சந்தேகம் உள்ளதாகவும் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். மேலும் அரசுக்கு சொந்தமான சாலை ஓரங்களில் மற்ற இடங்களிலும் மண் கொள்ளையில் ஈடுபட்ட பத்மநாபன் என்பவர் சுடுகாடு பகுதியில் உடலை புதைத்துள்ள இடத்தை மட்டும் விட்டுவிட்டு பிணத்தை சுற்றிலும் மண் அள்ளி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிணத்தையும் விட்டுவிடாமல் அதனை சுற்றி மண் அள்ளுவதும், குண்டுக்கல்லை சட்டவிரோதமாக ஜேசிபி வைத்து எடுப்பது மற்றும் செம்மண், சவுடுமண் கொள்ளையில் எந்தவித அச்சமும் இல்லாமல் ஈடுபடும் அளவிற்கு தைரியம் மண் கொள்ளையர்களுக்கு எப்படி வந்தது எனவும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது போன்ற மண் திருடுவது சாத்தியம் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், எங்களுக்கு வேறு வழியில்லை, நீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தி நீதி கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற அடுத்த தலைமுறை பற்றியும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் இனிமேல் அவர்கள் குவாரி எடுக்க தடை செய்ய வேண்டும் எனவும், அபராதம் விதித்து இழப்பீட்டை உடனடியாக வசூல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.